ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வாட்ஸ்அப்பில் ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு குரூப் ஆரம்பித்தோம்னா அதில் நம்ம மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி உடனே அந்த குரூப் ஆரம்பிப்போம். ஸோ அதில் சில பேர் விருப்பப்பட்டு இருப்பாங்க, சில பேர் லெஃப்ட் ஆகி வெளியே போயிடுவாங்க. இது யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுறது. பட் நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு நிறுவனம் மாதிரி ஒரு ஏதோ சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நிறையா பேர்த்த நீங்கள் ஆட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் லிங்க்கை அனுப்பிச்சி விட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லலாம். ஸோ அந்த லிங்க் அனுப்புறது வந்து ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த ஆரம்பிச்ச குரூப்போட லிங்கை மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது இப்ப ஷேர் பண்ணனதுக்கு அப்புறமா அவங்க ஜாயின் பண்றாங்க. அவங்க ஜாயின் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, அவங்க ஜாயின் சொல்லி ஜாயின் பண்ணிக்கலாம், ஈஸியா ஜாயின் பண்ணிக்க முடியும். பட் இப்போ வந்திருக்கிற ஃபியூச்சர்ல என்னன்னா, அவங்க ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஜாயின் பண்ணினாலும் குரூப் அட்மின் வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அந்த குரூப்புக்குள்ள அவருங்க ஆட் பண்ண முடியும். அதையும் நம்ம ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் அந்த லிங்க் எப்படி ஷேர் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, இப்போ அந்த வாட்ஸ்அப்ல இருக்கிற ஏதாவது ஒரு குரூப்பை ஓபன் பண்ணிக்கிறீங்க. ஓபன் பண்ணி அந்த குரூப்போட டைட்டில் மேல கிளிக் பண்ணிக்கங்க. உடனே உள்ள போயிருது. இதுல அப்படியே லைட்டா கீழே வந்தீங்கன்னா இன்வைட் வயா லிங்க் இருக்கு. இந்த இன்வைட் வயா லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல 4-5 டைப்ல நீங்க லிங்க் சென்ட் பண்ணிக்கலாம். சென்ட் லிங்க் வயா வாட்ஸ்அப் இருக்கு. ஸோ இதையும் நீங்க கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இல்ல லிங்கை காப்பி பண்ணிட்டு நீங்க யாருக்கு அனுப்பி சென்ட் பண்ணணும்னா அதையும் பண்ணிக்கலாம். ஷேர் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ட்விட்டர், டெலகிராம், ஸோ எந்தெந்த சோசியல் மீடியால நீங்க லிங்க் ஷேர் பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்கலாம். QR கோட ஸ்கேன் பண்ணி அது மூலமா நீங்க ஜாயின் பண்ணணும். ஸோ எந்த வேலை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மெத்தட்ல நீங்க செலக்ட் பண்ணிக்க. நான் காப்பி லிங்க்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணிடுறேன். இப்போ அந்த பர்சனுக்கு போயிடுச்சு. அந்த பர்சனோட மொபைல் பக்கத்துலேயே தான் இருக்கு. என்னுடைய இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் குரூப்னு இருக்கு. இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா ஜாயின் குரூப்னு இருக்கும். இந்த ஜாயின் குரூப்பை கிளிக் பண்ணோம்னா எந்த கொஸ்டினுமே கேட்காது, உடனே ஜாயின் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க ஜாயின் குரூப்னு சொல்லி கிளிக் பண்ணணுன்னே நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் சென்ட் ஆகணும். அதாவது இவங்களை ஜாயின் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அட்மினுக்கு சென்ட் ஆகணும். ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்றதுங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண குரூப்ல மேல டைட்டில கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா குரூப் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த குரூப் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல பாருங்க எடிட் குரூப் செட்டிங்ஸ், சென்ட் மெசேஜஸ், எடிட் குரூப் அட்மின்ஸ், அப்ரூவ் நியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கு. அப்ரூவ் நியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டிஃபால்ட்டா ஆஃப்ல இருக்கும். ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம ஒரு பர்சனுக்கு சென்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அவரு அந்த மொபைல் நம்ம கிளிக் பண்ணோம்னா ஜாயின் குரூப் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஜாயின் குரூப்பை கிளிக் பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்க, ரெக்வெஸ்ட் டு ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ரெக்வெஸ்ட் டு ஜாயின்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மொபைலில் அந்த குரூப் ஆரம்பிச்ச மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ரிவ்யூ 1 ரெக்வெஸ்ட் டு ஜாயின் இருக்கு. இப்போ அதுக்குள்ள கிளிக் பண்ணுங்க. பாருங்க இன்டு அண்ட் டிக் மார்க் இருக்கு. இன்டுவை கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட், டிக் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகேன்னு அர்த்தம். இப்போ இன்டு நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பர்சன் வந்து குரூப்ல ஜாயின் பண்ண முடியாது. டிக் மார்க்கை கிளிக் பண்ணனா அந்த குரூப்ல அந்த பர்சன் ஜாயின் பண்ண முடியும். இப்போ நான் டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்க அப்ரூவிங் மை நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். அவ்வளோதான், உங்களுக்கு அது அப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again next videos.